ஸோ ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஸோ போகலாம்ல? ஓகே, ஸோ ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்டிகுலராக பவர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நமக்கு ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் இருக்கும்பா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10th கிளாஸில், இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் 5 கிளாஸஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸஸே இம்பார்ட்டன்ட், இதுக்கப்புறமா இருக்கிற 5 கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 5 கிளாஸஸ்லேருந்து நமக்கு ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த 5 இல்லைனா 6 கிளாஸ்லேருந்து. ஓகேங்களா? ஒரு 60 to 70% ஆஃப் கொஷின்ஸ் இங்கிருந்து தான் நமக்கு வரும். ஸோ இது நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஒரு ரிவிஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா, மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்பவும் நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஃபோர் தட் அந்த எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பரன்ஸ், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை, பட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அங்கே எக்ஸாம் எழுத வர நம்ம ஆஸ்பரன்ஸை கேளுங்க. ஸோ அவங்களுக்கு பெட்டராக நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ எப்படி கிளியர் பண்ணுறது, எங்கே படிக்கலாம் அப்படின்றத, எப்படி செல்ஃபாக படிக்கிறதா, எப்படி செல்ஃபாக படிக்கலாம், அந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் கேளுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் நெய்பரிங்கில் கிளியர் பண்ணியிருந்தால் அவங்கள கேளுங்க. ஸோ அவங்க கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் எந்த டிசிஷனாக எடுக்கலாம். நம்ம அந்த கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ் எப்பவுமே டெய்லி லைவு. ஸோ லைவ் உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸ் இருக்க போது 2 years வேலிடிட்டி அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் இதில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட கிவன் ஷெடியூல். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் நம்மளுக்குன்னு கிளாஸஸ் ஷெடியூல்ஸ் நம்ம அலைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ அப்படின்றத தான் பார்த்தோம். சார், ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோவை என்னன்னு சொல்கிறோம்? எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எஸ்சிஆர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா என்னோட ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு ஜெனரேட் ரேட்டட் வோல்டேஜ், கரெக்டா, ஆன் த ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் டிவைடட் பை ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு ஜெனரேட் ரேட்டட் ஆர்மேச்சர் கரண்ட் டியூரிங் த ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். அதாவது என்னோட ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறப்போ ரேட்டட் வோல்டேஜ் வர்றதுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்தோம், அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுறப்போ ரேட்டட் கரண்ட் வர்றதுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்தோம், அந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான். கரெக்டா? இந்த ரேஷியோவை வச்சு என்னால் மெஷினில் நிறைய பேராமீட்டர்ஸை டிசைன் பண்ண முடியும். ஸோ ஐஎஃப்எம் டிவைடட் பை ஐஎஃப்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு என்னால் மெஷினோட சைஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ரேட்டிங்கை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு எஸ்சிஆரோட ரேஷியோஸ் கொடுத்துருந்தேன். ஒரு சாலியன் போல் மெஷினோட எஸ்சிஆரோட ரேஷியோ, ஸோ அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மெஷினோட எஸ்சிஆரோட ரேஷியோ, சிங்க்ரனஸ் கண்டென்சரோட எஸ்சிஆரோட ரேஷியோ, இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்ததாக இதோட ரிலேஷன்ஷிப்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஸ்சிஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1/xs, கரெக்டா? அடுத்ததா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1 ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், அதாவது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இல்லைன்னா எக்ஸிஏன்னு சொல்லலாம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால வந்த ரியாக்டன்ஸ், இது என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். ஸோ இது என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். கரெக்டா? இது என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், இது என்னோட ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதை நான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தப்பு இல்லை. அடுத்ததான் நெக்ஸ்ட் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றதை நம்ம எழுதிக்கணும். ஸோ எஸ்சிஆர், ஸோ எஸ்சிஆர் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட ஏர் கேப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஏர் கேப்பு ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்.
ஏர் கேப் அதிகமாச்சுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் கம்மி ஆயிரும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா, சார் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்றது எதுனால சார்? ஸோ என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை போய் கட் பண்ணுது. அப்போ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஏர் கேப். ஸோ ஏர் கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோட இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான ரிலக்டன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக நமக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் இஸ் அ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏர் கேப் அப்படின்னு எழுதலாம். ஏர் கேப் இஸ் நத்திங் பட் ரிலக்டன்ஸ். இங்கே ஏர் கேப் அதிகமாச்சுன்னா ஃப்ளக்ஸு கம்மியாகிடும். ஸோ இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் ஏர் கேப்பும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா எஸ்சிஆரோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா என்னோட எஸ்சிஆருக்கும் ஏர் கேப்புக்கும் நீங்கள் பாருங்கள் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கிளியரா? ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக, அப்போ எஸ்சிஆரும் ஏர் கேப்பும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சிம்பிள் தான். அப்போ ஏர் கேப் அதிகமாகுது, இப்போ பாருங்க ஏர் கேப் அதிகமாகுது. ஓகேங்களா? மெஷினோட ஏர் கேப் அதிகமாகுது. ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட கேப் தான் இப்போ ஏர் கேப்பு. ஓகேங்களா? ஸோ இது ரோட்டார், அடுத்ததாக இது நம்மளோட ஸ்டேட்டார். ஸோ ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட கேப் தான் தட் இஸ் ஏர் கேப். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாகுதுன்னா இப்போ என்னால் நிறைய வைண்டிங்ஸை பிளேஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இங்கே நிறைய வைண்டிங்ஸ் என்னால் வைக்க முடியும். முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய வைண்டிங்ஸ் வைக்க முடியும். சிம்பிளாக இன்னொன்று வரைகிறேன். ஸோ இது லார்ஜர் ஏர் கேப்பா, இப்போ ஸ்மாலர் ஏர் கேப்புக்கு இந்த டயக்ராம்ஸை வரையலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மெஷினோட பவர் ரேட்டிங்க்கும் இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ ஏர் கேப் வில் பி ஸ்மாலர். ஸோ அது என்னோட ரோட்டார், இது என்னோட ஸ்டேட்டார். ஓகேங்களா? திஸ் இஸ் ரோட்டார், இது நம்மளோட ஸ்டேட்டார். இப்போ பாருங்க, என்னால் வைக்க போகிற ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் அதிகமாக பிடிக்குது. இங்கே வந்து லார்ஜர் ஏர் கேப். ஸோ இப்போ மோர் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். கரெக்டாக? மோர் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குனால டயாமீட்டர் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ டயாமீட்டர் நம்ம கம்மியானதுனால ஸோ லெஸ் கண்டக்டர்ஸ் தான் எனக்கு இங்கே வைக்க முடியும். கிளியரா? அப்போ ஏர் கேப் அதிகமாச்சுன்னா என்னால் அதிகமான கண்டக்டர்ஸை வைக்க முடியுது. ஏர் கேப் கம்மியாச்சுன்னா என்னால் அதிகமான கண்டக்டர்ஸை வைக்க முடியல, ரொம்ப கம்மியான கண்டக்டர்ஸை தான் வைக்க முடியுது. அப்போது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன்க்ரீசஸ், நமக்கு என்ன தெரியும்? E is equivalent to 4.44 kpkd T5Z. கரெக்டா? என்னோட நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸுக்கும் இஎம்எஃப்பும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டீன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல டி அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் இந்த பேஜில் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அடுத்த பேஜில் எழுதுறேன். அப்போ என்னோட எஸ்சிஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஏர் கேப். ஸோ இப்போ ஏர் கேப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னப்பா ஆகும்? எஸ், சைஸ் ஆஃப் மெஷின் இன்க்ரீசஸ். சைஸ் ஆஃப் மெஷின் இன்க்ரீசஸ். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னப்பா அர்த்தம்? பவர் அவுட்புட் ரேட்டிங் இல்லைன்னா பவர் அவுட்புட். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் சிம்பிள் தான் சார். எஸ்சிஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவரோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் ஆஃப் மெஷின் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட்டிங் ஆஃப் த மெஷின் இன்க்ரீஸ் ஆகுது, பவர் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அதிகமான பவர் கிடைக்குது. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டெஃபினட்டாக எஸ் காஸ்ட்டும் அதிகமாகிடும். ஓகேங்களா? அப்போ எஸ்சிஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஏர் கேப் அண்ட் சைஸு அண்ட் ரேட்டிங்கு அண்ட் காஸ்ட்டு.
ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எஸ்சிஆருக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு எஸ்சிஆர் அதிகமாக எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, என் சிஸ்டமில் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனை அது குறைக்குது. ஓகேங்களா? எஸ்சிஆர் அதிகமாக என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனை அது குறைக்குது. அப்போ என் சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆகிறது அது என்ன பண்ணுதுன்னா தடுக்குது. ஸோ தேர்ஃபோர் அப்போ எஸ்சிஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதையெல்லாம் உங்களுக்கு காமனாக கேட்பாங்க. ஸோ இப்போ எஸ்சிஆர் யாரெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எஸ்க்கு, எக்ஸ்ஏக்கு, ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ்க்கு, என்னோட ஏர் கேப்புன்னு சொல்லலாம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏர் கேப்பு. ஓகேங்களா? ஸோ ஏர் கேப்பு, ஸோ இது எல்லாமே நம்மளால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறோம். ஸோ சிலதுக்கெல்லாம் நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? எஸ்சிஆர் வந்து அதிகமாகுதுன்னா மெஷினோட பவர் ரேட்டிங் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக பவர் ரேட்டிங் அதிகமாகுதுன்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன ஆகும்னா காஸ்ட்டும் அதிகமாகும். அடுத்ததா எப்பவுமே ஏர் கேப்புக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா. இது வந்து நான் எஸ்சிஆர்னு ஸ்டெபிலிட்டின்னு சொல்றதை விட இந்த கேஸ்ல எஸ்சிஆர் ஸ்டெபிலிட்டி தான். ஆனால் காமனாக ஏர் கேப் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? ஏர் கேப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டெபிலிட்டி. ஸோ காமனாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இண்டக்ஷன் மிஷினில் ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கும். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மிஷினில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இண்டக்ஷன் மிஷினில் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசவே மாட்டோம். ஆனால் சிங்க்ரனஸ் மிஷினில் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசுவோம். ஏன்னா சிங்க்ரனஸ் மிஷின் மேக்னெட்டிக் கப்ளிங் மூலமாக ஒர்க் பண்ணும். சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் works based on magnetic coupling. அதாவது என்ன மீன் பண்றேன், மேக்னெட்டிக் கப்ளிங்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, ஸோ என்னோட ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் அப்படியே கப்புள் ஆயிடும் சார். ஓகேங்களா? லாக் ஆயிடும். ஸோ ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் லாக் ஆயிரும். ஸோ அது லாக் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, ஸ்டேட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னா அப்போ அதில் கப்புளாக இருக்கிற ரோட்டாரும் ரொட்டேட் ஆக போகுது இல்லை. ஸோ இப்படி தான் என்னோட மெஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இந்த லாக்கிங் ஃபெயில் ஆகுதுன்றது பேர் தான் ஸ்டெபிலிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் லாக்கிங்கில் எனக்கு ஏதாச்சும் ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டி ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஆனால் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாக்கிங்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்ப்போம். அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் வழியாக தான் என்னோட இண்டக்ஷன் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணும். அதனால ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எப்பவுமே என்னோட இண்டக்ஷன் மிஷினுக்குலாம் இருக்காது. நம்மளோட சிங்க்ரனஸ் மிஷின்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரியுது இல்லைப்பா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு டாபிக் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா சிங்க்ரனைசிங் பவர். ஏன் இப்போ நான் சிங்க்ரனைசிங் பவருக்கு வர்றேன்னா, இப்போ ஸ்டெபிலிட்டின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ கரெக்டா? சிங்க்ரோனைசிங் பவர் ஆர் சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இப்போ நான் எதை பத்தி பேசிட்டு இருந்தேன், ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்போ சார் நீங்க தான் இப்போ சொல்லியிருந்தீங்கல்ல, ஸ்டெபிலிட்டின்றது என்னோட சிங்க்ரனஸ் மிஷின்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி எது மூலமா நான் மெஷர் பண்ணலாம், அந்த ஸ்டெபிலிட்டியை எது மூலமா நான் மெஷர் பண்ணலாம்னா அதோட மெஷரிங் டூல் என்னன்னா சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட் தான். சார் சிம்பிள் தான். ஒரு மெஷின்ல என்னோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ஆசிலேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆசிலேஷன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ற ஒரு பேராமீட்டர் தான். ஸோ ஆசிலேஷன்ஸ் வந்து என்னோட மெஷின்ஸ்ல கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே என்ன ஆகும்னா எனக்கு ஒரு சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட் பவர் வந்து கிரியேட் ஆகும். சிம்பிள் தான். ஸ்டெபிலிட்டியை வந்து எப்பவுமே சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட்ல தான் நம்ம மெஷர் பண்றோம் ஒரு மெஷினோட ஸ்டெபிலிட்டியை. இப்போ சிம்பிளா ஒரு ஆசிலேஷன்ஸ் என் மெஷின்ல வருது, என் மெஷின்ல ஒரு ஆசிலேஷன் வருது.
ஸோ என்னோட மெஷினில் ஒரு ஆசிலேஷன்ஸ் வருதுப்பா. இப்போ அந்த ஆசிலேஷன்ஸ் வந்து என்னோட சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஆசிலேஷன் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த கேஸில் என்னோட சின்க்ரனஸ் மெஷினில் ஒரு புதுசாக ஒரு பவர் ஜெனரேட் ஆகும். அந்த பவர் இஸ் சிங்க்ரனைசிங் பவர். ஓகேங்களா? இந்த சிங்க்ரனைசிங் பவர்ன்றது எல்லா கேசஸ்லையும் வராது. எப்போ என்னோட ஆசிலேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் என்னோட சிங்க்ரனைசிங் பவர் அப்படின்ற ஒரு பவர் வரும். அந்த சிங்க்ரனைசிங் பவர் எப்பவுமே என்ன பண்ணோம்னா அந்த ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு பார்க்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்ணாதானே சார் என்னால அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டில் ஆசிலேட் ஆகிட்டே போச்சுன்னா, ஸோ ஆசிலேஷன்ஸ் அதிகமாகிட்டே போச்சுன்னா ஸ்டேபிளா இருக்கிற என் மெஷின் அன்ஸ்டேபிளா மாறிடும். அதை ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான் என்னோட சிங்க்ரனைசிங் பவரோட ஒரு ஒர்க்கு. அது அந்த சிங்க்ரனைசிங் பவர்ன்றது எய்தர் ஆக்டிவ் பவராக இருக்கலாம் இல்ல ரியாக்டிவ் பவராக இருக்கலாம். ஓகேங்களா? சிங்க்ரனைசிங் பவர் எப்ப ஆக்டிவ் பவரா இருக்கும்னா ரோட்டார்ல ஏதாச்சும் ஆசிலேஷன், ஓகேங்களா, ரோட்டார் ஆசிலேஷன் இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சரி பண்றதுக்காக என் சிங்க்ரனைசிங் பவர் வருவாரு. அந்த பவர் என்னவா இருக்கும்னா ஆக்டிவ் பவரா இருப்பாரு. ஸோ அதுவே ஸோ என்னோட ஃபீல்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஓகேங்களா, என்னோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி இருக்கிற கேஸ்ல இதை சரி பண்றதுக்காக என்னோட சிங்க்ரனைசிங் பவர் வருவாரு. அந்த சிங்க்ரனைசிங் பவர்ன்றது ரியாக்டிவ் பவரா இருக்கும். ஓகேங்களா? இந்த சிங்க்ரனைசிங் பவர்ன்றது இட் கேன் பி ஆக்டிவ் பவராக இருக்கலாம், இல்லைன்னா இது ஒரு ரியாக்டிவ் பவராக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பவர் என்னோட இந்த சிங்க்ரனஸ் மிஷின்ல ஸ்டெபிலிட்டியை என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? அதை தான் இங்க ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்றோம். அப்ப எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கு, அப்ப என் மிஷின் எவ்வளோ சிங்க்ரனைசிங் பவரை கொடுக்க முடியும், அதை மெஷர் பண்றது தான் என்னோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கலாம். ஓகேங்களா? PSY is a rate at which synchronizing power varies with respect to del. டெல்ன்றது நம்மளோட லோட் ஆங்கிள், கரெக்டா? லோட் ஆங்கிள் இல்லைன்னா டார்க் ஆங்கிள். டார்க் ஆங்கிள் வேரி ஆகுதுன்னா பொதுவா இப்ப நம்ம பார்த்திருப்போம் 5M இது, கரெக்டா? 5R இவன் ரிசல்டன். இவன் ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல் ஃபார் ஜெனரேட்டர்ல. ஸோ இப்போ சடனா இதுல ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ எப்ப என்னோட டெல்லில வேரியேஷன் வந்தாலும் அப்ப வந்துருவார் என்னோட PSY, சிங்க்ரனைசிங் பவர். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சிங்க்ரனைசிங் பவர் என்ன பண்ணோம்னா இந்த டெல்லோட வேரியேஷனை சரி பண்றது தான் அதோட ஒரு ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுறேன். PSY is a rate at which synchronous power is a rate at which synchronous varies with respect to del. Del என்றது that is load angle. ஓகேங்களா? so PSY is a rate at which synchronous power varies with del. so என்னோட டெல்லோட வேரியேஷனுக்கு இது என்ன அளவுக்கு PSY எனக்கு வருது அப்படின்றது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால இப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் a rate at which rate of changeன்றது டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்றது டிஃபரன்ஷியேஷன். அப்போ PSY நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம்னா டிஃபரன்ஷியேஷன் d by d del, டெல்லோட சேஞ்ச் இல்லை, ஸோ d by d del, ஸோ EV by sin del XS அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆக்சுவலா இந்த EV by sin delன்றது EV by sin del XS அப்படின்ற எக்ஸ்பிரஷனை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், EV by XS is காமன். ஓகேயா? ஸோ EV by XS is a கான்ஸ்டன்ட் வெளியே வந்துருச்சு. சைன் டெல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா ஸோ என்ன சார் வரும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா தட் இஸ் காஸ் டெல். ஸோ இப்போ PSY நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம்னா சிங்க்ரனைசிங் பவர் எப்பவுமே காஸ் டெல்ல டிபெண்ட் பண்ணுது.
EV by XS. ஸோ என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் ஈன்றது நமக்கு தெரியும் இன்டியூஸ்ட் EMF டெர்மினல் வோல்டேஜ் காஸ் ஆஃப் டெல். ஓகேங்களா, இது என்னோட PSY. இந்த PSY என்ன மெஷர் பண்ணுதுன்னா இட் மெஷர்ஸ் த எபிலிட்டி. ஸோ மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு கூட சொல்லலாம். இட் மெஷர்ஸ் டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ எவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது என் மெஷின், எவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத எனக்கு மெஷர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்டெபிலிட்டி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த SCR அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த SCR. அப்போ PSYயும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்போ SCR. ஸோ அடுத்ததா 1/XS. ஸோ இப்போ இது மாதிரி எழுதலாம் நம்மளால். PSYயும் ஸ்டெபிலிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ப்பா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்தது. ஓகேங்களா, சிங்க்ரனைசிங் பவர்ன்றது ஸோ என்னோட ஸ்டெபிலிட்டியோட மெஷர். சிங்க்ரனைசிங் பவர் தான் நம்ம எப்பவுமே அதிகமாக இருக்கணும்னு விரும்புவோம். ஸோ சிங்க்ரனைசிங் பவர் அதிகமாக இருந்தால் தான் என் மெஷின் ரொம்ப அதிகமாக ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தான் என் மெஷினில் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா we always prefer more PSY. கரெக்டாக, we always prefer more PSY. அப்போ more PSY இருக்கணும்னா ஸோ PSY பொறுத்த வரைக்கும் PSY is directly proportional to the SCR. ஓகேங்களா, ஸோ PSY நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த SCR. SCR நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா SCR இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏர் கேப். ஓகேங்களா, ஸோ ஏர் கேப்பை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால அதிகமாக ஏர் கேப் இருக்கிற மெஷினுக்கு அதிகமான சிங்க்ரனைசிங் பவர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ PSY இஸ் we always prefer more PSY, therefore we always prefer more air gap. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லப்பா, நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஏர் கேப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எதனாலன்னா அப்போ தான் என்னோடய மெஷின்ஸில் நிறைய ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ என்னோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா ரொம்ப அதிகமான ஏர் கேப் தான் இருக்கணும். அப்போ தான் என்னோட ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்போ தான் என்னோட PSY அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துட்டோம். PSYனா என்ன, அடுத்ததாக சிங்க்ரனைசிங் பவர்னா என்ன. ஸோ இது முடிஞ்சிச்சு இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பவர் ஈக்குவேஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ போகலாம்ல. இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. சிம்பிள் தான், இது ஒரு நார்மல் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன். சார் இப்போ இதில் நமக்கு ஒரு 2 கேஸ் வரும் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷனில். இன்னும் நம்ம அந்த கேஸ் வரைக்கும் வரல, அதை பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க மெஷின். ஓகேங்களா, இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் வந்து சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ ஏன் இது வந்து சாலியன் போலுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அதை ப்ரூவ் பண்ண உடனே இப்போ சாலியன் போலுக்கு தனியாக பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெஷின். சிலிண்ட்ரிக்கல் மெஷினோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அதை எழுதிக்கிட்டதுக்கு அப்புறமா சாலியன் போலுக்கு ஏன் வேலிட் இல்லை அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ போகலாம். ஸோ இப்போ பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட டயக்ராம்ஸை பார்த்துருக்கோம். கரெக்டாக, இதோட சர்க்கியூட். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காயில் கூட இங்கேயே வளைஞ்சிக்கிறேன். இந்த சோர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். E at an angle of del. நமக்கு தெரியும் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட EMF-ஐ E at an angle of delன்னு எழுதலாம். அடுத்ததாக என்னோட இம்பிடன்ஸே இருக்கும். என்னோட ஜெனரேட்டருக்கு என்ன இருக்கும், இம்பிடன்ஸ் இருக்கும். அந்த இம்பிடன்ஸில் ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஆர்மேச்சரில் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஆர்மேச்சருக்கான ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் இருக்கும். கிளியர் தானே? ஸோ இது என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் JXL, திஸ் இஸ் JXA.
ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ரியாக்டன்ஸை நான் காமிக்கிறது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் வி நோ, XL ப்ளஸ் XA தான் XS சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஸோ அதை தான் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு XS அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். ஓகேங்களா, தட்ஸ் இட். அப்போது இட் இஸ் ரிட்டன் ஆஸ் JXS. ஓகே, இது என்னோட JXS. அடுத்ததாக இது என்னோட லோடோட கனெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ லோடோட டெர்மினலில் அவனோட வோல்டேஜ் இஸ் V at an angle of 0 degree. அடுத்ததா சார், இந்த R plus JXS நம்ம என்னன்னு சொல்லலாம், Z அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, R plus JXS நம்ம இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் ZS சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ZS is equivalent to ZS at an angle of theta. ஓகேங்களா, ZS at an angle of theta is equivalent to R plus JXS. கிளியர் தானப்பா? இது வந்து போலார் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கிறவனா போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னா இதுதான். ஸோ ZS வேணும்னா என்ன பண்ணுவோம், ZS வேணும்னா we need to square the magnitudes R square plus XS ஓட whole square. theta வேணும்னா we need to find tan inverse of XS by R. அவ்வளோதான். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மட்டும் நான் எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் இம்பிடன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், Z at an angle of thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ இவனை E at an angle of delன்னு எழுதிக்கலாம், இவன் V at an angle of 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தீட்டான்றது XS by R, Zன்றது ஸ்கொயர் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் JX ஸ்கொயர், ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் JX ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். கிளியரா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பாத்தில் கேவியில் எழுதுங்களேன். இப்போ இந்த பாத்தில் கேவியில் எழுதுங்களேன். இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னப்பா, நமக்கு தெரியும் திஸ் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட் IA. இப்போ இந்த பாத்தில் கேவியில் எழுதுனீங்கன்னா என்ன வரும், ஸோ E இருக்குல்ல, E தான் அதிகம், இதில் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இவன் தான். அப்போ E ஈக்குவலன் டு தான் எழுதணும். E ஈக்குவலன் டு IA ZS. கிளியரா? IA ZS பிளஸ் V. கரெக்டா? இந்த இடத்துல டிராப் ஆகிறது ZSல என்னோட டிராப்பு பிளஸ் டெர்மினல் வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜும் ZS டிராப்பும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான்ப்பா E. புரியுது இல்லை? டெர்மினல் வோல்டேஜும் ZS டிராப்பும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்மளோட E. ஸோ ஃப்ரம் திஸ் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஆர்மேச்சர் கரண்ட்டை டெரைவ் பண்ண போறேன். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேங்க. ஸோ IA இஸ் ஈக்குவல் டு அப்போ எப்படி எழுதலாம், E பொறுத்த வரைக்கும் E at an angle of delன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? E நம்ம ப்ராப்பராக எழுதணும்னா E at an angle of del, V ப்ராப்பராக எழுதணும்னா V at an angle of 0. கிளியரா? அடுத்து ZS ப்ராப்பராக எழுதணும்னா ZS at an angle of theta. கிளியரா? ஸோ அப்போ ஐஏவை இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக எழுதுறீங்க. ஸோ E at an angle of del minus V at an angle of 0 divided by ZS at an angle of theta. சரி, இப்போ என்னோட போலார் ஃபார்மோட டிவிஷன் இது. ஸோ E at an angle of del divided by ZS at an angle of theta minus V at an angle of 0 divided by ZS at an angle of theta. சரி, இது எப்படி எழுதலாம்னா E divided by ZS del minus theta. ஓகேங்களா, del minus theta. அடுத்ததான் மைனஸ் V divided by ZS 0 minus theta. கிளியரா? 0 minus theta. இந்த தீட்டான் இருக்கான்ல, இவன் மேலே போகிறப்போ மைனஸாக மாறுவான். அந்த இடத்துல 0 minus thetaன்றது என்னவாயிடும்னா இட் பிகம் மைனஸ் theta. ஓகே, திஸ் இஸ் வாட் 0 டிகிரி. 0 டிகிரியில் மைனஸ் தீட்டாவை நம்ம பண்ணுறப்போ ஸோ V by ZS மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வருது. ஆக்சுவலாக இது என்னோட ஆர்மேச்சரோட கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஆர்மேச்சர் கரண்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ போகலாமா? அடுத்தது போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம எப்பவுமே பவரை எழுதுறப்ப எப்படி சார் எழுதுவோம், பவர் கேன் பி ரிட்டன் ஆஸ், ஸோ எஸ் நம்ம இப்படி தானே எழுதுவோம் பவர். ஸோ எஸ்ன்னு தானே எழுதுவோம். ஸோ எஸ் எழுதுறப்ப எப்படி எழுதிருப்போம், VI கான்ஜுகேட் அப்படின்னு எழுதிருவோம். கரெக்டாக? பவரை எப்பவுமே VI கான்ஜுகேட்னு தான் எழுதுவோம். ஏன் சார் இந்த கான்ஜுகேட் எடுக்கிறேன்னா டு சாட்டிஸ்ஃபை த சைன், நெகட்டிவ் சைன் வரும், இல்லைன்னா டெலிவர் ஆகுதுன்னு வந்துடும்.
நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்சர்வ் பண்ணுதுன்னு வராது, டெலிவர் பண்ணுதுன்னு வந்துடும். ஓகேங்களா, டு சாட்டிஸ்ஃபை த சைன், அதனால நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே ஐயை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ ஐயோட கான்ஜுகேட் வேணும் எனக்கு, ஏன்னா பவர் வேணுன்றப்போ விஐ கான்ஜுகேட். கிளியரா? பவர் வேணும்னா தட் இஸ் விஐ கான்ஜுகேட். இங்கே ஐயை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோன்னா என்ன சார், இங்கே எங்கெல்லாம் தீட்டாவில் பாசிட்டிவாக இருக்கோ அங்கெல்லாம் நெகட்டிவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஐயோட கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா இ டிவைடட் பை ZS. இப்போ டெல் மைனஸ் தீட்டான்னு இருக்கா, அப்போ அது என்னவா ஆகிடும்னா தீட்டா மைனஸ் டெல்லாக மாறிடும். சைன் சேஞ்ச் ஆகிடும். டெல்லு வந்து பாசிட்டிவாக இருந்தானா நெகட்டிவ் டெல்லு, நெகட்டிவாக இருந்தானா பாசிட்டிவ் டெல்லாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்ததான் இங்கே இருக்கிற மைனஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணாது, ஆங்கிளை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ V by ZS. ஸோ இப்போ மைனஸ் தீட்டான்னு இருக்கானா, அப்போ ப்ளஸ் தீட்டா, அவ்வளோதான். இது என்னோட ஐஏவோட கான்ஜுகேட், கான்ஜுகேட் ஆஃப் ஐஏ. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V. ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரியும் வியோட ஆங்கிள் ஆல்வேஸ் 0 தான். ஓகேங்களா, V at an angle of 0 into ஐயோட கான்ஜுகேட் என்னப்பா, E divided by ZS. E divided by ZS. அடுத்ததா theta minus del. கிளியரா? E divided by ZS, theta minus del. அடுத்ததா minus V divided by ZS at angle of theta. கிளியரா? இது பாசிட்டிவ் தீட்டா. ஸோ இதுதானே நீங்கள் எழுதிருந்தீங்க பாருங்க, ZE divided by ZS theta minus del minus V divided by ZS at an angle of theta. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் என்னோட பவர். பவர் S equivalent to V at an angle of 0 degree into E divided by ZS theta minus del minus V divided by ZS into del. கிளியரா? இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த V மல்டிப்ளை பண்ணுங்க, இது 0 தானே, மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 0 போய் ஆட் ஆகும். புரியுதா? சிம்பிள் தான். போலாரோட மல்டிப்ளிகேஷன் என்னவாகும்னா ஆங்கிள்ஸ் வில் ஆட். ஸோ போலாரோட டிவிஷன்ல ஆங்கிள் சப்ட்ராக்ட், ஆங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, போலாரோட மல்டிப்ளிகேஷன்ஸ்ல ஆங்கிளை ஆட் பண்ணணும், போலாரோட டிவிஷன்ல ஆங்கிள்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் போலார் ஃபார்ம். எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது போலார் ஃபார்ம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், we need to add. போலாரோட மல்டிப்ளிகேஷனில் we need to add, போலாரோட சப்ட்ராக்ஷனில் we need to multiply. ஓகேங்களா, ஸோ இங்கே வேணா கூட எழுதுறேன், மல்டிப்ளிகேஷன் இன் போலார். ஆட் பண்ணணும், டிவிஷன் இன் போலார் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இவின்னு எழுதுறேன், ஃபர்ஸ்ட் இ எழுதிட்டு கீழே வி எழுதுறேன். அப்போ ZS. அடுத்ததா தீட்டா மைனஸ் டெல், இது கூட 0 ஆட் பண்ணால் நத்திங். அடுத்ததா நெக்ஸ்ட் வி ஸ்கொயர் பண்ணுறப்ப வி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறப்ப வி ஸ்கொயர் ZS. அடுத்ததா அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. கிளியரா? அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு வருது. புரியுதா? திஸ் இஸ் வாட் என்னோட ஆக்சுவல் அப்பரண்ட் பவர். இதுதான் என்னோட எஸ். ஓகே, நமக்கு என்ன தெரியும், எஸ் அப்பரண்ட் பவர் கேன் பி ரிட்டன் as what, P plus JQ ன்னு எழுதலாமா? P plus JQ அப்படின்னு எழுதலாம்ல. என்னோட அப்பரண்ட் பவர் எஸ் P plus JQ ன்னு எழுதலாம்ல. அவ்வளவுதான். ஸோ இப்போ P plus JQன்ற ஃபார்மேட்டுக்கு நீங்க எழுத போறீங்க. ஸோ அதனால இந்த டேர்ம் தான் என்னோட ஹோல் டேர்ம். இப்போ இது என்னோட இவி, அதாவது VI cos del அப்படின்னு எழுதலாமா? இப்போ பாருங்க, ஸோ நம்ம எஸ்ஸை எப்படி எழுதுவோம்ப்பா, எஸ்ஸை விஐன்னு எழுதுவோம். ஸோ பிஐ எப்படி எழுதுவோம், VI cos தீட்டா அப்படின்னு எழுதுவோமா? ஸோ எஸ்ஸை எப்படி எழுதுவோம்னா விஐன்னு எழுதுவோம். ஸோ என்னோட பி எப்படி எழுதுவோம்னா VI cos தீட்டா அப்படின்னு எழுதுவோமா? அதே மாதிரி Q எப்படி எழுதுவோம், VI sin தீட்டான்னு எழுதுவோமா? ஓகேங்களா, ஆங்கிள் வந்து தீட்டா ஆங்கிள் போடலாம், இல்லை பை தீட்டான்னு போடலாம், இல்லைன்னா ஃபைன்னு போடலாம், எப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா, இதுதான் நான் எழுதுறேன், இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இங்க எனக்கு என்ன இருக்கு, எஸ் இருக்கு. அப்போ இது என்ன டேர்ம், திஸ் வில் பி விஐ. ஓகேங்களா, இதை நீங்க பாத்தீங்கன்னா இது என்னோட விஐ. இப்போ எனக்கு பி வேணும்னா என்ன பண்ணணும், பி வேணும்னா விஐ இன்டூ காஸ் தீட்டாவை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? ஸோ விஐ இன்டூ காஸ் தீட்டாவை நீங்க மல்டிப்ளை பண்ணணும், காசை மல்டிப்ளை பண்ணணும் சார், அவ்வளவுதான். இங்க ஆல்ரெடி தீட்டா டெல் எல்லாம் இருக்கு, இப்போ விஐ கூட நீங்க காசை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பி வேணும்னா, கியூ வேணும்னா விஐ கூட சைனை நீங்க மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல காசு போட்டீங்கன்னா போதும். பிகாஸ் அங்க எனக்கு தீட்டாவை பத்தி பெருசா கொடுக்கல, அப்ப இதுதான் நம்ம தீட்டாவா எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இவி பை ஜெட்எஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், காசை மல்டிப்ளை பண்ணணும். பி வேணும்ல, காசை மல்டிப்ளை பண்ணுங்க. காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் டெல். கிளியரா? காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் டெல். அடுத்ததா மைனஸ் வி ஸ்கொயர் பை ஜெட்எஸ், வி ஸ்கொயர் பை ஜெட்எஸ் காஸ் ஆஃப் தீட்டா. கிளியரா? அவ்வளவுதான் சார். ஓகேங்களா, இது என்னோட பி. கியூ எப்படி எழுதலாம், அதே தான், இவி பை ZS. இப்போ காசுக்கு பதிலாக சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் டெல் மைனஸ் வி ஸ்கொயர் பை ZS சைன் ஆஃப் தீட்டா. கிளியரா? இது என்னோட ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸ். இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்லேருந்து வர ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா, இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்லேருந்து வர ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸ். புரியுது இல்லப்பா? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. அடுத்ததா இப்போ இன் காமன் நமக்கு என்ன தெரியும், இன் காமன் what we know, so RA is much lesser than JXS. கரெக்டா? என்னோட மெஷினை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸை விட என் மெஷின்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸை விட ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சார், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிடலாமா? அப்ப therefore RA is nearer to 0. அப்ப இந்த சிஸ்டம்ல நீங்க தீட்டாவை கால்குலேட் பண்ணுங்களேன். தீட்டா இஸ் வாட், tan inverse of x divided by 0. அப்ப தீட்டா will become 90 degrees. ஓகேங்களா, அடுத்ததான் நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன். so we know RA will be very small. என்னோட சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் RA will be very small, that is nearer to 0. therefore our theta is nearer to 90 degree. அவ்வளவுதான். இப்போ இந்த क्वेश्चन, இந்த எக்ஸ்பிரஷன்ல தீட்டாவை 90 போடுங்களேன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பிரஷன்ல தீட்டாவை 90 போடுங்களேன். அப்ப P என்னவாகுதுப்பா, P will become EV by XS. so EV by XS cos of 90 minus del. ஆக்சுவலா 90 மைனஸ் டெல் அப்படின்னு சொல்லி வரும், ஏன்னா தீட்டா தான் இருக்கு. தீட்டா மைனஸ் டெல்லுன்றத 90 மைனஸ் டெல்ல மாறிடுச்சு. அடுத்ததா மைனஸ் வி பை ஆக்சுவலா வி ஸ்கொயர் பை ZS காஸ் ஆஃப் 90 டிகிரி. அடுத்ததா Q வேணும்னா EV பை XS. ஆக்சுவலி இந்த கேஸ்ல எஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணிட்டீங்க, ஆர்மேச்சரை வெரி ஸ்மால்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆர்மேச்சரை வெரி ஸ்மால்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ஆர்மேச்சரை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஆர்மேச்சரை நெக்லெக்ட் பண்ண உடனே என்ன ஆயிடும், இம்பிடன்ஸ் எக்ஸா மாறிடும். ஓகே, இந்த முறை நீங்க இம்பிடன்ஸ்னு எழுதக்கூடாது, எக்ஸஸ்ன்னு எழுதணும். போன முறை வரைக்கும் பாத்தீங்கன்னா ZSன்னு தான் எழுதியிருப்பேன் கீழே. போன முறை வரைக்கும் நான் கீழே பாத்தீங்கன்னா ZSன்னு தான் எழுதியிருப்பேன். ஆனா இந்த முறை நீங்க ZS எழுதக்கூடாது, ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னோட ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணதுனால என்னோட இம்பிடன்ஸு ரியாக்டன்ஸும் ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. அதனால இங்கேயே நீங்க என்னதான் எழுதணும்னா எக்ஸ்எஸ் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா, ZS எழுதக்கூடாது. ஓகேங்களா, ZS எழுதக்கூடாது, ஏன்னா ZS இப்போ எக்ஸஸா மாறிடுச்சு. ஆர் வேல்யூ இல்லை, ஆர் வேல்யூ இல்லாததுனால ZS எக்ஸஸா மாறிடுச்சு. ஓகே, அப்போ EV by XS cos of 90 minus theta. cos of 90 minus theta னா என்னப்பா, sin theta. கிளியரா? cos of 90 minus theta னா that is sin theta. அப்போ it becomes sin del. So sorry
இந்த எக்ஸ்பிரஷன்லேயே நான் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கியூவே கண்டுபிடிக்கல, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அப்போ தீட்டாவை வந்து 90 மாற்றின உடனே என்ன ஆகிடும்னா இந்த எக்ஸ்பிரஷன் இவி பை எக்ஸ்எஸ். ஓகே, ஸோ காஸ் ஆஃப் 90 மைனஸ் டெல் என்ன ஆகிடும்னா சைன் டெல்லாக மாறிடும். புரியுதா? இதே எக்ஸ்பிரஷன் தான் இப்போ இப்படி மாறிடும். ஸோ என்னோட பியோட எக்ஸ்பிரஷன் தான் இது. ஸோ அடுத்ததான் இங்கே இருக்கிறது மைனஸ் வி ஸ்கொயர் பை எக்ஸ்எஸ். காஸ் 90 என்னப்பா? வி நோ காஸ் 90 வில் பிகம் 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் வில் பிகம் 0. அப்போ ஃபைனலாக என்னோட பி என்னவாயிடுதுன்னா இவி பை எக்ஸ்எஸ் சைன் டெல். இப்போ பாருங்க, சிங்க்ரனைசிங் பவருக்காக நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்திருப்போமா? ஸோ இதை உங்களுக்கு நிறைய முறை கொஷினில் கேட்குறாங்க. ஸோ என்னோட பி ஆக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க. ஆக்டிவ் பவர் எதைப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆக்டிவ் பவர் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இவி எக்ஸ்எஸ் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. ஆக்டிவ் பவர் இவி எக்ஸ்எஸ் சைன் ஆஃப் ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஆக்டிவ் பவர் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இவி எக்ஸ்எஸ் சைன் ஆஃப் ஆங்கிள். அடுத்ததா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? இப்போ ரியாக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்க போறீங்க. கிளியரா? அடுத்ததா நெக்ஸ்ட் இதே எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வி நோ Q equivalent to EV by XS sin of 90 minus del இருப்பான் minus V square by XS sin of 90 இருப்பான். கிளியரா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sin of 90 மாறி இருப்பானா? அப்போ இதுக்கு Q என்னப்பா கிடைச்சிருக்கும் எனக்கு? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ Q is equivalent to EV by XS. சார் sin of 90 minus theta என்னப்பா? sin of 90 minus theta என்னப்பா? ஸோ cos theta தானே. ஸோ sin of 90 minus theta will be cos theta. cos of del அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததா sin 90 ஓட வேல்யூ என்னப்பா? தட் இஸ் 1 தானே. அப்போ மைனஸ் வி ஸ்கொயர் பை எக்ஸ்எஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபர்தராக இதிலிருந்து நீங்கள் எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா வி பை எக்ஸ்எஸ் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ வி பை எக்ஸஸை காமனாக எடுத்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே என்ன இருக்குன்னா இ இருக்கு. இ காஸ் ஆஃப் டெல் மைனஸ் வி அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக இதுதான் என்னோட ரியாக்டிவ் பவர். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவரை சொல்லுவோம். ரியாக்டிவ் பவரோட எக்ஸ்பிரஷன் இது சிங்க்ரனஸ் மிஷினில். ஸோ ஆக்டிவ் பவரோட எக்ஸ்பிரஷன் இது. இதை உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. ஆக்டிவ் பவர் என்னவாகும், ரியாக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா என்னவாகும் அப்படின்றது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ புரியுதா? ஸோ இதுலேயே உங்களுக்கு பி மேக்ஸ் கண்டிஷன்ஸ் கேட்டாங்கன்னாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எப்போ என்னோட ஆக்டிவ் பவர் மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. when the Pmax condition occur. ஓகேங்களா? ஸோ எப்போ என்னோட மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பி மேக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லால் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, ஸோ டிபி பை டி டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஃபைனலாக இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பி மேக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பி மேக்ஸ் ஈக்குவல் டு இவி பை ZS minus V square divided by ZS cos of theta. ஓகேங்களா? ஸோ EV by ZS minus V square by ZS cos of theta அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எதுக்கு மட்டும் வேலிடுனா, இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ஸ். கிளியரா? இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான்ப்பா, சிம்பிள் தான். இந்த பாத்திலிருந்து நான் கேவியில் எழுதுறேன். ஸோ கேவியில் எழுதி ஐஏ கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐஏ கான்ஜுகேட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பவர் எக்ஸ்பிரஷன் என்னன்னா விஐ கான்ஜுகேட். ஸோ அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ என்னோட ஆக்டிவ் பவரோட எக்ஸ்பிரஷனும் ரியாக்டிவ் பவரோட எக்ஸ்பிரஷனும் காமனாக கிடைச்சிச்சு. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்னா, என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது கம்மியாக இருந்ததுனால எனக்கு என்ன நடந்திருக்கும்னா தீட்டான்றது 90 டிகிரி. எஸ், பிமேக்ஸில் எக்ஸஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அது வேணும்னு நினச்சிங்கன்னா, அது வேணும்னா
ஸோ டிக்யூ டிவைட் பை, ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜெட்எஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆனால் அது நமக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்கப்பா. இதுதான் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா ஆக்டிவ் பவரில் தான் நமக்கு மேக்ஸிமம் வேணும். ரியாக்டிவ் பவரில் மேக்ஸிமம்லாம் நம்ம பற்றி கேர் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா பிகாஸ் பி மேக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. நம்ம பவர் சிஸ்டமில் பார்ப்போம், ஸ்டெபிலிட்டிக்கும் பி மேக்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ வித்தவுட் கெட்டிங் அன்ஸ்டேபிள், அதாவது அன்ஸ்டேபிள் ஆகாமல் இருக்கணும்னா பி மேக்ஸை நம்ம எவ்வளோவா வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்கும். ஸோ பி மேக்ஸோட கிராஃப் நம்ம வரைவோம். ஸோ மெஷின்ஸில் இல்லாமல் நம்ம பவர் சிஸ்டமில் வரைவோம். ஸோ பி மேக்ஸ் கிராஃப், ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வரைவோம். திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இது வந்து என்னோட சிலிண்ட்ரிக்கல் போலுக்கு, சிலிண்ட்ரிக்கல் மெஷினோட பி மேக்ஸ் வந்து 90 டிகிரி லிமிட் இருக்கும். ஸோ சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் இதோட லிமிட் வந்து கம்மியாயிடும். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம பின்னாடி டீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ இதோட பி மேக்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷின்ஸ். ஏன் இப்போ இது சாலியன் போல் மெஷினுக்கு வேலிட் ஆகலை அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை? ஸோ ஏன் இது சாலியன் போல் மெஷினுக்கு வேலிட் ஆகலைன்னா பிகாஸ் ஆஃப் த பிளெண்டல் 2 ரியாக்ஷன் தியரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், பிளெண்டலோட 2 ரியாக்ஷன் தியரியை எடுத்துக்கிறேன். சார், இந்த பிளெண்டலோட 2 ரியாக்ஷன் தியரி எந்த மெஷினை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் சாலியன் போல் மெஷின். இது எதுக்குன்னா ஃபார் சாலியன் போல் மெஷின்ஸ்க்கு. ஓகேங்களா? பிளெண்டலோட 2 ரியாக்ஷன் தியரி இஸ் வேலிட் ஃபார் சாலியன் போல் மெஷின். ஸோ ஏன் சார் இது சாலியன் போல் மெஷினுக்கு வேலிடு? சிலிண்ட்ரிக்கலை பற்றி இந்த மெஷினில் எதுவுமே, இந்த தியரியில் எதுவுமே சொல்லலை. என்னன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாருங்க. சிலிண்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு? இது நம்மளோட ஸ்டேட்டார், ரைட்? ஓகேங்களா? இது நம்மளோட ஸ்டேட்டார். அடுத்து ரோட்டார் எப்படி இருப்பாரு? சிலிண்ட்ரிக்கல் ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சச் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக போல்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு போல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கு வைண்டிங்ஸ் இருக்கும், ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ். ஓகேங்களா? இங்கே என்னோட ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஏர் கேப். சிலிண்ட்ரிக்கல் மெஷினுக்கே உரித்தான ஒரு விஷயம் யூனிஃபார்ம் ஏர் கேப். இது சிலிண்ட்ரிக்கல். ஸோ இந்த சாலியன் போல் மெஷினை வேணும்னா அங்கே ப்ராக்கெட்டில் மேலே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கலை பற்றி பார்த்தது தான் சாலியன் போலுக்கு போகணும். So uniform air gap. ஓகேங்களா? இந்த பிளெண்டல் தியரி இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் சிங்க்ரனஸ் சிலிண்ட்ரிக்கல் சாலியன் போல் மெஷின்ஸ்னா. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வேலிட் ஃபார் சாலியன் போல் மெஷின். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மான ஏர் கேப் இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும்? சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் XL லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் பிளஸ் XA ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். இங்கே லீக்கேஜ்ன்றது காமன். ஓகேங்களா? இந்த இடத்துல லீக்கேஜ் இஸ் காமன். அதனால இந்த மெஷின்லையும் சரி அந்த மெஷின்லையும் சரி லீக்கேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் வராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் XAன்றது என்னப்பா? XAன்றது ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா ஆர்மேச்சரோட ரியாக்ஷனை பொறுத்தது. ரொம்ப அதிகமான ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா
அதுக்கான ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் XAன்றது அதிகமாகும். ஓகேங்களா, சிம்பிளா XA அதிகமாகுதுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமாகும். அதாவது ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் கம்மி ஆகுதுன்னா XA கம்மி ஆகும். ஸோ இதுதான் நான் இங்க சொல்றேன். இங்க பாருங்க, காமனா ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்னப்பா? இப்போ நம்ம தானே பார்த்தோம். ஸோ என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்னோட மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அஃபெக்ட் பண்றது தான். φm அஃபெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். கரெக்டா? என்னோட ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். சரி, இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, டெஃபினட்டா இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இந்த ரெண்டு ஃப்ளக்ஸ் கிராசிங் பண்ற இந்த மீடியமான ஏர் கேப்பை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, வென்எவர் உங்களோட ஏர் கேப்பை அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஏன்னா அதிகமாயிருச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஈஸியா என்னோட எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்மாலர் ஏர் கேப் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்மாலரான ஏர் கேப். இப்போ இது என்னோட 5A. ஓகே, இப்போ ஈஸியா என்னோட 5A போய் கட் பண்ணுது. அப்போ மோர் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். கரெக்டா? ஏன்னா பிகாஸ் லெஸ் ஏர் கேப், நிறைய ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் போய் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் போய் கட் பண்ணுச்சு. ஸோ இந்த கேஸ்ல பாருங்க, ஸோ இது என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஸோ இங்க நம்மளோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இங்க இருக்கு, ஃபீல்டே இங்க இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கு, ஃபீல்டே ரொம்ப தள்ளி இருக்கு. இங்க பாருங்க, மோர் ஏர் கேப். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்னா, லெஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரொம்ப கம்மி ஆயிடும் சார். முன்ன மாதிரி அதால மொத்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் போய் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அஃபெக்ட் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல ரொம்ப கிட்ட இருந்தா அதனால நான் போய் ஃபீல்டு ஃப்ளக்ஸை நிறைய அஃபெக்ட் பண்ணேன். ஆனா இந்த கேஸ்ல ரொம்ப தள்ளி இருக்கான், என்னோட ஃபீல்டுன்றவன் ஆர்மேச்சரை விட ரொம்ப தள்ளி இருக்கான். அதனால ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் கம்மியா தான் இருக்கும். ஸோ ரீசன் எதுக்காகனா, பிகாஸ் மோர் ஏர் கேப். ஸோ இப்போ என்னோட ஒரு ரிசல்ட் என்ன வருதுன்னா, ஆர்மேச்சர் ரியாக்ஷனே ஏர் கேப்பை பொறுத்து தான் இருக்கான். அப்ப ஏர் கேப் மாறுச்சுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் மாறப்போகுது அப்படின்னு தெரியுதா? அப்ப therefore ஏர் கேப் is inversely proportional to the armature reaction. கரெக்டா? so it is inversely proportional to the armature ஓட reactance XA. ஓகேயா? அப்ப பாத்தீங்கன்னா ஏர் கேப்பும் AGன்றது ஏர் கேப். கிளியரா? AG அப்படின்றது ஏர் கேப். ஏர் கேப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகேங்களா? திஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ல போய் பாருங்க, இந்த ஏரியால போய் பாருங்க. ஏர் கேப் இஸ் காமன். இங்க பாத்தீங்கன்னா ஏர் கேப் இஸ் யூனிஃபார்ம். ஸோ ஏர் கேப் யூனிஃபார்மா இருக்கிறதுனால ஸோ என்னவும் கான்ஸ்டன்ட், XA ஆர்மேச்சரோட ரியாக்ஷன்ஸும் கான்ஸ்டன்ட் தான். கரெக்டா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் சேம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் சேம். ARனா ஆர்மேச்சர் ரியாக்ஷன், AGனா ஏர் கேப். ஓகேங்களா? ஏர் கேப் வந்து யூனிஃபார்மா இருக்கிறதுனால ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் சேம். ஸோ therefore XA இஸ் சேம். ஓகேயா? XAன்றது இட் இஸ் சேம் ஃபார் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் சேம். ஸோ அடுத்ததான் நம்மளோட XS என்ன தெரியும்? XL பிளஸ் XA. அப்போ இதுவுமே என்னன்னா XS இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? XS மாறுமானா மாறாது, XS இஸ் சேம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். சிலிண்ட்ரிக்கல் போல பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே ஏர் கேப் சேமா இருக்கு. AG இஸ் கான்ஸ்டன்ட். கிளியரா? AG இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். ஏர் கேப் இஸ் கான்ஸ்டன்ட். ஏர் கேப் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சேமா இருக்குது. ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சேமா இருக்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் சேமா இருக்கிறத மீன் பண்ணுது. ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஓகேங்களா? அப்போ XS இஸ் வாட்? கான்ஸ்டன்ட்.
ஓகே, இது என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷினில் நடக்க போகிற விஷயம். ஓகேயா? ஸோ இப்போ சாலியன் போலுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ சாலியன் போலை பார்த்தாலே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் அதில் ஏர் கேப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த கேசஸ்ல ஏர் கேப் இஸ் நாட் அட் ஆல் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஏர் கேப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இஸ் டிஃப்ரெண்ட். ஏர் கேப் டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ நமக்கு என்ன தெரியும் சார்? ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மோர் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். therefore will increases XA high. கரெக்டா? என்னோட ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ XA இஸ் லோ. கிளியரா? XA வந்து ஹையா எங்க இருக்கும், XA வந்து எங்க லோவா இருக்கும்னு உங்களுக்கு புரியுது. கரெக்டா? எந்த பிளேசஸ்ல அதிகமான ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த பிளேசஸ்ல ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கும். எந்த பிளேசஸ்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் கம்மியா இருக்குமோ அந்த பிளேசஸ்ல ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் கம்மியா இருக்கும். அடுத்ததா, எங்க ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்னா எங்க ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கோ அங்கதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி எந்த பிளேசஸ்ல என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னா ஏர் கேப் எங்க ரொம்ப அதிகமா இருக்கோ அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப பாருங்க, அப்ப இங்க என்னால என்ன சொல்ல முடியும்? டைரக்டா சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, என்னோட ஏர் கேப் என்னப்பா? This is very less air gap. Particularly இது என்ன axis? This is what direct axis. Poles இருக்கிற axis is direct axis. D axis. ஓகேங்களா? ஸோ இந்த axis நீங்க பார்த்தீங்கன்னா it is Q axis, quadrature axis. ஓகேங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா direct axisல ரொம்ப கம்மியான ஏர் கேப், லோ AG, இதுதான் ஏர் கேப். கிளியரா? இங்க பாருங்க, இதுதான் ஏர் கேப். குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, டைரக்ட் ஆக்சிஸ்ல ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப டைரக்ட் ஆக்சிஸ்ல ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டைரக்ட் ஆக்சிஸ்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல ஏர் கேப் அதிகமா இருக்கிறதுனால ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் கம்மியா இருக்கும், ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸும் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். சரி, இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டைரக்ட் ஆக்சிஸ்ல ஒரு ரியாக்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கணும். முன்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒரே ரியாக்டன்ஸ் நீங்க நான் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா முன்ன ஏர் கேப் சேமா இருந்துச்சு, ஆனா இந்த இடத்துல என்னோட ஏர் கேப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. டைரக்ட் ஆக்சிஸ்க்கு ஒரு ஏர் கேப், அதனால ஒரு ரியாக்டன்ஸ், அதிகமான ரியாக்டன்ஸ் டைரக்ட் ஆக்சிஸ்ல. குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல ஏர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்னோட ரியாக்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான ரியாக்டன்ஸ். அப்ப இதோட ரியாக்டன்ஸ்லயே ஒரு வேரியேஷன் நேச்சர் இருக்கு, சாலியன்சி நேச்சர் இருக்கு. கிளியரா? ஸோ அதனால இவனோட ரியாக்டன்ஸை நீங்க வெறுமனே எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. இது டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் தனித்தனியா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் நான் இங்க எழுதுறேன், XAD. ஓகேங்களா? அதாவது XAD அப்படின்றது என்னன்னா டைரக்ட் ஆக்சிஸோட ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ். கரெக்டா? அதே மாதிரி XAQ. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? XS is equivalent to XL plus XA அப்படின்னு மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ், ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ், லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா?
ஸோ ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இது என்னவாகுது இந்த கேஸில் சிலிண்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், சாலியன்ல ரெண்டா பிரியுது, அதுதான் டைரக்ட் ஆக்சிஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் XADனா டைரக்ட் ஆக்சிஸோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், XAQன்றது குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். கிளியரா? இப்போ ஒரே ரியாக்டன்ஸ் நான் போடக்கூடாது, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்ல போறேன், அப்போ X டைரக்ட் ஆக்சிஸ்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் பிளஸ் XAD அப்படின்னு தான் எழுதணும். அப்போ இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்க்கு ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு ஒரு சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் இருக்கும். சார் பொதுவா XL பிளஸ் XA அப்படின்னா என்ன, சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS தானே. இது என்ன XDன்றது என்னன்னா சேம் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் தான், பட் ஆனால் இன் டைரக்ட் ஆக்சிஸ். டைரக்ட் ஆக்சிஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். இதோட ரிசல்ட் சிங்க்ரனஸ் ரியாக்டன் தான் சார், ஆனா டைரக்ட் ஆக்சிஸ்ல இருக்கிற சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் நமக்கு தெரியும் XL பிளஸ் XA சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் தான். இது XQ அப்படின்னு சொல்லுவோம். இது XQன்றது என்ன, XL பிளஸ் XAQ. ஓகேங்களா? XL பிளஸ் XAQ தான் XQ. ஓகேங்களா? இது என்னோட Q ஆக்சிஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ XDன்றது டைரக்ட் ஆக்சிஸோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், XAQன்றது குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். இப்போதான் நமக்கு தெரியும் இதில் யார் அதிகம், இதில் யாருக்கு ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ யாரோட ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அவனோட ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஸோ XA வில் பி ஹையர், XD. கிளியரா? ஸோ XDன்றது தான் ரொம்ப ஹையரா இருக்கும், XQ நீங்க பாத்தீங்கன்னா விச் இஸ் லோவர் வேல்யூவா இருக்கும். கரெக்டா? XQ கம்மியான வேல்யூ சார், XD அதிகமான வேல்யூ. புரியுதா? எதுக்காக XD அதிகம்னா ஏர் கேப் ரொம்ப கம்மி. நீங்க பாருங்க ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு, லெஸ் ஏர் கேப்னா மோர் ரியாக்டன்ஸ். ஓகேயா? less air gap na more armature reactance, அப்போ more air gap na less armature reactance. நீங்க பாருங்க more air gap less reactance, less air gap more reactance. So therefore இந்த இடத்துல நீங்க ஆட் பண்றீங்கல்ல, ஸோ இந்த இடத்துல நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ இப்போ யார் ரொம்ப அதிகம், டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப அதிகம், அதனால XD அதிகம். ஸோ XAQ குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் கம்மி, அதனால XQ கம்மி. So in common XD is greater than XQ. ஓகேங்களா? டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் இஸ் greater than quadrature ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா because XAD is greater than XAQ. ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கிறது. கரெக்டா? என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கிறது தான் என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம். அப்ப சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ்ன்றது என்னோட சாலியன் போல் மிஷின்ல சேம் கிடையாது, ரெண்டு ஆக்சிஸ்ல ரெண்டு என்னோட ரியாக்டன்ஸ் இருக்க போகுது. சிம்பிள் தான். இங்க எதுக்கான ரீசன் என்னன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தான். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மாறுறதுனால ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் மாறுது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் XA பா. ஓகேங்களா? இது என்னோட XA. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஏர் கேப்பை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, திரும்ப ஒரு முறை சொன்னாலும் கன்ஃபியூஸ் தான் ஆகும். நான் இப்போ இதுக்கு டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு அந்த டயக்ராமில் செக் அவுட் பண்ணிங்கனால ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே டைரக்ட் ஆக்சிஸில் ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கும். ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமாச்சுன்னா ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். கரெக்டா? ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். இன் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் ஏர் கேப் இஸ் யூனிஃபார்ம். AG அப்படின்றது ஏர் கேப். ஓகேங்களா? இங்கே கூட எழுதிக்கோங்க. So AG is air gap.
AR, armature reaction. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். In cylindrical rotor, air gap is uniform. Armature reaction is same. So armature reaction is same on everywhere. On everywhere. So XA is same. So XS is same. Armature reactance same, synchronous reactance is same. ஓகேங்களா. ஸோ அப்போ therefore ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் தான் அங்கே. அந்த இடத்துல நம்ம 2-3 ரியாக்டன்ஸை படிக்கல. இந்த மாதிரி அந்த கேசஸில் நம்ம 2 ரியாக்டன்ஸை படிக்கல. ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே என்னன்னா பட் ஹியர் but in salient pole rotor air gap is non-uniform. ஓகேங்களா. பட் இன் salient pole rotor air gap is non-uniform. எங்க அதிகமா இருக்கும்னா ஸோ minimum along direct axis and maximum along quadrature axis. So air gap is minimum along D axis, air gap is maximum along Q axis. ஓகேங்களா. ஸோ இஸ் ஏர் கேப் இஸ் மினிமம் அலாங் டைரக்ட் ஆக்சிஸ் அண்ட் மேக்ஸிமம் அலாங் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். அடுத்ததா ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து தான் நம்ம சொல்கிறோம் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் ஏர் கேப்பும் நான் என்னால் இதிலிருந்து தான் சொல்ல முடியும். கரெக்டா. இதுக்கு உல்டாவா அப்படியே இருக்கும். கரெக்டா. ஏர் கேப் மினிமமாக இருக்குதுன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டா. அப்போ தேர்ஃபோர் இதிலிருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா. ஸோ தேர்ஃபோர் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் இஸ் இல்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சொன்னா கூட ஓகே தான். ஓகேங்களா. ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் மேக்ஸிமம் அலாங் டி ஆக்சிஸ். ஸோ அதே மாதிரி ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஸோ சிம்பிள் இதுலேயே நான் எழுதுறேன். தேர்ஃபோர் ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் இஸ் மேக்ஸிமம். XA is maximum. Clear? Therefore armature reactance is maximum. Adutha point. So armature reaction is minimum along Q axis. Therefore armature reaction is minimum. Therefore armature reactance ஓகேங்களா. armature reactance is minimum. So இதனால therefore we need two separate reactants. Therefore we need two separate reactants. Correct. One along D axis, another one along on Q axis. ஓகேங்களா. இதனால தான் நமக்கு ரெண்டு செப்பரேட் ரியாக்டன்ஸ் தேவைப்படுது. ஸோ கிளியரா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கிளியரா. ஸோ அடுத்ததாக இது எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ XD ஈக்குவலன் டு XL ப்ளஸ் XAD, XQ ஈக்குவலன் டு XL ப்ளஸ் XAQ. அடுத்ததாக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. XD கிரேட்டர் தென் XQ. கரெக்டா. XD இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் XQ. ஸோ காமனாக இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். இந்த XDன்றது எவ்வளவு கிரேட்டராக இருக்கும்னா
that is 1.5 times to 2 times of xq இருக்கும். direct axis ஓட reactance 1.5 times to 2 times of xq இருக்கும். so in most of the cases சில கேசஸ்ல 1.6 times of xq இருக்கும். xd is equivalent to direct axis ஓட reactance is 1.6 times of quadrature axis reactance இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரண்ட் தான் xd minus xq is called as saliency. ஓகேங்களா, xd minus xq is called as saliency. ஸோ சிலிண்ட்ரிக்கல் போலில் பொறுத்த வரைக்கும் சாலியன்சி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சிலிண்ட்ரிக்கல் போலில் என்னோட சாலியன்சி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? இது வரைக்கும் கிளியர் தானே? ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஸோ இதுக்கான ஃபேஸார் டயக்ராம் தான் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நமக்கு ஃபேஸார் டயக்ராம் தான் இருக்குது. இதை மட்டும் நல்லா செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட ஃபேஸார் டயக்ராமு பவர் ஈக்குவேஷன்ஸு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட ஃபேஸார் டயக்ராமு பவர் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம பார்த்துட்டா ஸோ ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஸ்லிப் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிற வேரியஸ் டார்க் கண்டிஷனை பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம பவர் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அதுலேயே நம்ம டார்க்கை டெரைவ் பண்ணிடுவோம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் ஈக்குவேஷன்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஸோ அதனால சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டார்க் தான் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் போலில் ஒன்லி ஒன் டார்க், தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டார்க் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கு. ஆனால் என்னோட சாலியன் போல் மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறனால எனக்கு இன்னொரு டார்க்கும் வரும். சாலியன் போலில் எனக்கு ரிலக்டன்ஸ் டார்க் அப்படின்ற ஒரு டார்க் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அப்படின்ற ஒரு ரெண்டு டார்க் இருக்கும். ஸோ இப்போ அந்த டார்க் எப்போ மேக்ஸிமம் ஆகுது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது இப்போ புரியுது இல்லைப்பா? ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நாளைக்கு கிளாஸஸ் நமக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ நான் கம்மியாக தான் நடத்திருக்கேன், பிகாஸ் இந்த இடத்துல இந்த ரியாக்டன்ஸு இந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அதனால நாளைக்கு நம்ம இதை பார்த்துக்கலாம் ரிமைனிங் மண்டே செஷனில். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூப்பா. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்